ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இரண்டாம் திருமணத்திற்கான திருமண கொடுப்பினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இந்த சீரீஸில் 4 நட்சத்திரம் பார்த்துருக்கோம். அதாவது கார்த்திகை, பரணி, அஸ்வினி, ரோஹிணி, இந்த 4 நட்சத்திரம் பார்த்துருக்கோம். இப்போ அதோடைய சீரீஸில் இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரிஷபராசியில் பிறந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க அவங்க ஒரு வேளை திருமண முறிவு இல்லை ஒரு கசப்பான சம்பவத்தால் ஏதோ திருமணம் டைவர்ஸ் லெவல் போயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு, அடுத்த திருமணத்திற்காக அவங்க பார்க்குறாங்கன்னா அப்போ இந்த வீடியோ அவங்களுக்கு தான். அவங்களுக்கான வரப்போகிற வரனுடைய ஜாதக அமைப்பு எந்த மாதிரி இருக்கும் அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் தேவையில்லாமல் அலைய வேணாம். நான் சொல்கிற அந்த ரூல்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அந்த ரூலில் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கள். ஏற்கனவே நடந்த கசப்பான சம்பவம் மறுபடியும் நடக்காமல் இருக்கும். சரிங்களா? நான் சொல்கிற அமைப்புள்ள ஜாதக அமைப்பு வந்தால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அதாவது ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், நான் சொல்கிற ரூல்ஸில் இருக்கிற ஜாதக அமைப்பு உள்ள வரன் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு திருமணம் செய்யுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொல்கிற ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்திலேயே புதன் இருக்கும். சரிங்களா? லக்னத்தில் புதன் இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா லக்னாதிபதி கூட புதன் இருக்கும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சம்பந்தம் இருக்கும். அதாவது லக்னாதிபதி 6ல், 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும். இல்லைன்னா லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து வேற ஒரு வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு பாருங்க. சரிங்களா? இது செகண்ட் ரூல். அடுத்து தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி லக்னமாக இருக்கணும் அந்த லக்னம். ஓகேங்களா? வரப்போகிற ஜாதகத்தோட லக்னம் கன்னி லக்னமாக இருக்கும். இல்லை வேற லக்னமாக இருந்தால் அந்த லக்னாதிபதி போய் கன்னி வீட்டில் இருப்பாங்க. இது தேர்ட் ரூல். ஃபோர்த் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் ராசி நட்சத்திரம், இல்லை லக்னா புள்ளி நட்சத்திரம், இல்லை லக்னாதிபதி ஏரி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரம் ஏறி இருக்கும் அப்படி இந்த 3 இது புள்ளி லக்னம் லக்னாதிபதி ராசி நட்சத்திரம்ன்றது எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, புனர்பூசம், சுவாதி, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்துலாம் ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்தில் ஏறி இருக்கும். சரிங்களா? இது 4வது ரூல். இந்த 4 ரூலில் ஏதாச்சும் ஒரு ரூல் இருந்தாலும் அந்த ஜாதகத்தை நீங்கள் திருமணம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் நல்லபடியாக அமையும். இது செகண்ட் மேரேஜ்க்கான கொடுப்பனை மட்டும்தான். ஏற்கனவே ஃபஸ்ட்டு மேரேஜ்க்கான கொடுப்பனையெல்லாம் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அது நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த திருமண கொடுப்பினை செகண்ட் மேரேஜுக்கு மட்டும்தான் போட்டுரும். அதில் 4வது நட்சத்திரமாக இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மீதி 3 நட்சத்திரம் எரிணி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரோஹிணி போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.